நப்தலி கோத்திரத்தை குறித்து இந்த நாளிலும் நாம் படிக்க இருக்கிறோம். நப்தலி கோத்திரம். நப்தலி என்கிறதுடைய பெயர் என்னவென்றால் போராடி மேற்கொண்டான். மை ரெஸ்லிங், போராடி மேற்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. போராடி மேற்கொண்டான். இந்த நப்தலி என்கிறவன் யாக்கோபுடைய 6வது குமாரன். யாக்கோபுக்கு பிறந்ததில் அவனுக்கு 6வது குமாரன். ஆனால் ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்காளுடைய 2வது குமாரன், த செகண்ட் சைல்ட். முதல் பிள்ளை பேர் என்னது? தான். அப்ப தான் என்கிற ஒரு அண்ணன் உண்டு இவனுக்கு. இந்த நப்தலிக்கு தான் என்கிற ஒரு அண்ணன் உண்டு. அவங்க அந்த ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்காளுக்கு பிறந்த 2வது பிள்ளை இவன். யாக்கோபின் பிள்ளைகள் வரிசையில் இவன் 6வது பிள்ளை. இதுதான் இவருடைய பிறப்பை பற்றினது. இனி முதல் குறிப்பு நான் உங்களோடு சொல்லுகிறேன். அது என்னவென்றால், தகப்பனாகிய யாக்கோபு இந்த நப்தலியை குறித்து சொன்னது என்ன? தகப்பனாகிய யாக்கோபு இந்த நப்தலியை குறித்து சொன்னது என்ன? 2 குறிப்பு சொல்லி இருக்கிறார். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் வசனம் 21 இருக்கிறதை நான் வாசிக்கிறேன். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலி கோத்திரத்தை குறித்து படிக்கும்போது நம்ம குடும்பங்கள் இப்படிப்பட்ட தன்மை உடையதாக, நம்முடைய சபை இஸ்ரவேல் கோத்திரத்தாரை போல நம்முடைய சபை இருக்கணும். அந்த ஒரு பாடத்தை தான் நம்ம ஒப்பிட்டு படிக்கிறோம். நப்தலியை படிக்கும்போது நம்மளையும் கொஞ்சம் அதோடு இணைத்து பார்க்க பிரயாசப்படுவோமாக. நப்தலியுடைய அப்பா யாக்கோபு, இந்த பையன் எப்படி இருப்பான்னா, இவன் சந்ததி எப்படி இருக்கும்னா, யாக்கோபின் கடைசி கால வார்த்தைகள். அதெல்லாம் யாக்கோபின் கடைசி கால வார்த்தைகள். கடைசி காலத்தில் இவர்களுக்கு என்ன நேரிடும் என்பதையும் அறிவிக்கிற வார்த்தைகள். கடைசி காலத்தில் உங்களுக்கு என்ன நேரிடும்? 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிக்கிறேன். எப்பா, உனக்கு சந்ததி எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். கடைசி வரைக்குள்ளதை நான் உனக்கு சொல்லிடுறேன் இப்பமே. அப்போ தகப்பனுக்கு இந்த கோத்திரத்தை குறித்து இருக்கிற ஒரு பெரிய வெளிப்பாடை 21ஆம் வசனத்துல சொல்றோம், பார்க்கிறோம். நீ விடுதலை பெற்ற பெண்மானாய் இருப்பாய். வலையில சிக்கி கிடக்கிற ஒரு பெண்மானாய் அல்ல. நீ ஏதோ வேடனுடைய ஒரு வலை விரிச்சா அதுக்குள்ள சுருண்டு விழுந்து கிடக்கிற ஒரு பெண்மானா நீ அல்ல. ஒரு பெண்மானும் அல்லது எந்த ஆண்மானும் சாத்தானின் வலைக்குள்ள சிக்கி கிடக்கிறதா இருக்கக்கூடாது. விடுதலை பெற்றவர்களா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எங்க கட்டப்பட்டு இருக்கோ கட்டு அறுக்கணும். எங்க வலைக்குள்ள எந்த நெட்டுக்குள்ள கிடக்கிறோமோ தெரியல, பிஎஸ்என்எல் நெட்டோ அல்லது ஏர்டெல் நெட்டா, உங்க வீட்டுல என்ன நெட் இருக்குது? யாரு சொல்லுவா? இவரு நெட்டுல விழாதன்னு சொல்றாரு, அப்புறம் நான் எப்படி நெட்டுக்கு பேர சொல்லுவேன்? நெட் இல்லாத வீடு இல்ல. எல்லாத்தோடையும் நெட் கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாத்தோடையும் நெட். ஒருவேளை கௌசல்யா அம்மாவுக்கு நெட் கனெக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு போன் உண்டு, ஒரு சின்ன டப்பா போன், ஒரு கீபேட் போன். டப்பா போன்னு சொல்லக்கூடாது, கீபேட் போன். அதுக்கு நெட் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு இன்டர்நெட் இல்லை, அவ்வளவுதான். ஆனா தொடர்பு இருக்கு, தொடர்பு இருக்கு. இன்னைக்கு மற்ற எல்லாரும் நெட்டோட இருக்கிறாங்க. ஆனா எந்த பெண்மானும் நெட்டுக்குள்ள போயிடாத, விழுந்துராத, நெட்டுக்குள்ள விழுந்துராத. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். ஹல்லேலூயா, விடுதலை பெற்ற பெண்மான். இன்னைக்கு நம்மளை எது வலையா நம்மளை பிடிக்குதோ வலையிலிருந்து வெளியே வந்துடணும். சிலருக்கு வாட்ஸ்அப் வலையா இருக்கா, அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச நல்ல நபர்கள் தெரியும்,
சிலருக்கு ஃபேஸ்புக்கு உங்களுக்கு மாட்டிக்கிட்டு உங்களை சிக்க வைக்குதா? அந்த ஃபேஸ்புக் இல்லைன்னா உங்க ஃபேஸ் இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபேஸ்புக்கை திறக்க தெரியல. ஏதாவது வரும், அது கடைசியாக சொல்லி இது ஃபேஸ்புக் உடையதுன்னு சொல்லி சொல்லும். அப்போ இதுக்கு எனக்கு என்ன, அதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். நமக்கு அக்கௌண்ட் இருக்கலாம், அக்கௌண்ட் இருந்தாலும் அதுக்கு ஓப்பன் பண்ணனா வேணும். அது கேட்கும், எனக்கு எங்கே தெரியும்? சரி, நீ அனுப்புனது எனக்கு வேண்டாம். நீ அனுப்புனது எனக்கு, நீ அனுப்புனதை நான் பார்க்கலன்னா இன்னைக்கு ஒன்றும் சாக மாட்டேன். அப்படிதானே இல்லையா? அப்படிதானே இல்லையா? சிலரும், எனக்கு ஒரு தம்பி, அவன் டெலகிராமில் அனுப்புவான். அவன் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த பையன் இந்த சிஸ்டம்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி தர்ற ஒரு பையன். அவன் டெலகிராமில் அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், பாஸ்டர் ஏன்னா பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நாளாக டெலகிராமே பார்க்கலம்பா. என்னடா இப்படிடா உனக்கு தெரியும்? நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நீங்கள் லாஸ்ட் சீன் அப்படிங்கிறது எப்போமோ காட்டுது. அப்போ அவன் நான் எப்பெல்லாம் பார்க்குறேன்னா அவன் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அதனால அவன் அனுப்புனதை நான் பார்க்கணுமானா அவன் ஃபோன் பண்ணி பாஸ்டர் டெலகிராமில் அனுப்பியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதை அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் பார்த்தோன்னா நமக்கு 24 மணி நேரம் கூட போதாது. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். நப்தலி இன்னைக்கு சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் வலைக்குள் கிடக்கிற பெண்மான்களா இருக்கக்கூடாது. எங்கேயாவது அப்படி சிக்கல்கள்லாம் இருக்குன்னா நம்ம தப்பிக்கொள்ள வழியை தேடிக்கொள்வோம். அதுல 2வது ஒரு வார்த்தை தகப்பன் சொல்றார், நப்தலியே நீ இன்பமான வசனங்களை வசனிப்பாய். எவ்வளவு அழகான கோத்திரம்னு பாருங்க. இந்த கோத்திரம் பிற்காலங்களில் எப்படி இருக்கும்னு தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான். அப்படி ஒன்றும் எழுதலைங்க. இன்பமான வார்த்தைன்னு சொல்லியிருக்கு வசனங்கள். அப்படின்னா வாயில நல்ல அருமையான வார்த்தைகள் வரும். வாயில நல்ல வார்த்தைகள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோமாக. பக்தி விருத்திக்கு ஏதுவான, அதான் நப்தலியிலிருந்து படிக்கும்போது அப்படியே நப்தலியை பார்த்துட்டு நம்மளை திரும்பி பார்த்துக்குவோம். அவனுடைய வார்த்தையில கெட்ட வார்த்தை வராதுங்க. உங்களை சுட்டா கூட கெட்ட வார்த்தை கடைசியா வந்துடக்கூடாது. அப்படிதானா? சிலருக்கு கோபம் வந்தாலே வருத, அப்புறம் சுட்டா என்ன இல்லாம வரும். நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளையே நம்ம வாயை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா தெரியாதா? அது எப்படி பாஸ்டர் எங்களுக்கு தெரியும்? நீங்க பேசினா தானே தெரியும். நான் பேச மாட்டேனே. எனக்கு தெரியாததுன்னு இல்லை, தெரியும். ஆனா நான் பேச மாட்டேனே. ஏன்? எனக்கு தெரியும் அது பேசக்கூடாதுன்னு. என்ன கோபம் வந்தாலும் வரமாட்டேங்குது. அது என்ன கோபம் வந்தாலும் வரமாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு கண்ட்ரோல் இருக்கு. நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருந்துன்னா நம்ம வார்த்தைகள் இன்பமான வார்த்தைகள். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானமா. வார்த்தை வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானம். கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. கோல்டன் வேர்ட்ஸ், பொன்னால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள். நம்ம வார்த்தைகள் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளா இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சில நேரம் ஜெபங்கள் ஆராதனை நடத்தும் போது என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையே எனக்கே எழுதி வைக்கணும் போல தோணும். ஏன்னா அந்த வார்த்தை வந்த பிறகுதான் யோசிப்பேன், இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, என்ன அழகா இருக்குது, எவ்வளவு அருமை அப்படின்னு தோணும். அப்ப மட்டும் இல்லை, எப்பவும் வரணும் இன்பமான வார்த்தைகள், பக்தி விருத்தியின் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருவதாக. குறிப்பு 1 முடிஞ்சு. 2வது சொல்றேன், ஊழியக்காரன் என்ன சொன்னாரு இந்த கோத்திரத்தை பற்றி. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நம்ம எப்பவுமே அப்படிதான் பார்க்க. ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்து அப்பா சொன்னது என்ன, ஆவிக்குரிய அப்பா சொன்னது என்ன. மோசே
சொன்னது என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 3 குறிப்பு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? 1, கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைவான். இந்த நப்தலியை குறித்து மோசே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இவனுக்கு திருப்தி உண்டாகும். இவன் எப்படி திருப்தி அடைவான் என்றால், கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைவான்னு சொல்றான். ஒரு கோத்திரத்துக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க. ஊழியக்காரர் வாழ்த்தும் போது, இந்த கோத்திரத்தை குறித்து சொல்லும் போது மோசே சொல்ற முதல் வார்த்தை, நப்தலியே, உன் கோத்திரம் தேவனுடைய தயவினால் திருப்தியா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், நமது சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட திருப்தியை தருவாராக. ஆமென். சொன்ன குடும்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொண்டீர்களாக. அதுக்கு ஒரு ஆமென். சரி, 2வது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். இந்த கோத்திரத்தை குறித்து சொல்ற 2வது வார்த்தை எல்லாமே அந்த 23ஆம் வசனத்துக்குள்ள இருக்கு. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். நீ மேற்கு திசையும் தெற்கு திசையும் சுதந்திரித்துக் கொள்வாய். இந்த 3 ஆசீர்வாதங்களை, 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மேற்கு திசையையும் தெற்கு திசையையும் சுதந்திரித்துக் கொள்வாய். உனக்கு சுதந்திரம் எங்க இருக்குங்கிறத மோசே சுதந்திரத்தை ஜெயிக்க முன்னாலே சொல்லிட்டார். அப்போ ஒரு தேவ ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை சற்று யோசித்து பாருங்க. இனிதான் யோசுவா, இவர் மரித்து போவார். யோசுவாவின் நாட்களில் யுத்தம் பண்ணி தேசத்தை முழுசும் சுதந்திரிக்கணும். அதுக்கப்புறம் தான் பங்கு போடணும். ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்னாலேயே ஊழியக்காரர் மூலமாய் சொல்லுகிற வார்த்தை, நீ மேற்கு திசையையும் தெற்கு திசையையும் சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டது. 3வது ஒரு குறிப்பு, இந்த நப்தலி கோத்து ஒரு குறைவு. நான் 3வது சொல்றது அவங்கள பற்றி ஒரு குறைவு. எல்லா மனுஷனிடத்திலும் நிறைவு மட்டும் இல்ல, சில குறைவு இருக்கு. என்கிட்டையும் இருக்குது, என்கிட்டையும் இருக்குது. ஒருவேளை பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அல்லது கூட இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். நம்ம யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த மனுஷனானாலும், ஐயோ அவர் பெரிய ஆளு, அவரிடத்துலயும் இன்னும் தெய்வீகத்தின் தன்மை நிறைய இருக்கலாம், சில குறைவு இருக்கலாம். இருக்குதுன்னு நான் சொல்லல, இருக்கலாம்னு சொல்றேன். இந்த நப்தலி இடத்துல இருக்கிற ஒரு குறை என்னன்னா, நியாயாதிபதிகள் 1:33 இருக்கு, கானானியரை துரத்தாமல் குடியிருந்தார்கள். கானானியரை துரத்தாமல் குடியிருந்தார். எதை துரத்தணுமோ அதை துரத்தணும். எதை துரத்தணுமோ, நப்தலி கோத்திரத்தார் என்று சொல்லி 33ஆம் வசனத்தில் இருக்கு, அவர்கள் கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். கெடுதல், கெடுதல். அவங்கள பார்த்து இவங்க படிப்பாங்க அன்னைக்கு. அதனாலதான் அந்த தேசத்தை விட்டே ஆண்டவர் விரட்ட சொன்னார். நம்ம உள்ளத்தை விட்டு விரட்டணும் கானானியரை. நம்ம கானானியரை வச்சுக்கிட்டே நம்ம இருந்தோன்னு சொன்னா நம்மளை அவங்க கெடுத்து போடுவாங்க. சில வீட்டில் பாருங்க, பிள்ளைகள் கேட்குதான், சில அவ கேட்குறா பாஸ்டர் கம்மல் போடணும்னு, குத்திட்டேன். கொஞ்சம் கூட உனக்கு சொல்ல தெரியல. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளா இருக்கணும். நம்ம ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அதனால தாமா நம்ம எல்லாம் இப்படி இருக்கோம். ஒரு அம்மா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால சொல்லிச்சு என்கிட்ட, இப்படி பாஸ்டர் கேட்குறா பாஸ்டர். சரி, சின்ன பிள்ளை அது, அவளுக்கா ஒரு நாள் வரும், பார்த்துட்டே இருங்க. என்ன வருமா? புத்தி வருமா? இப்ப பாக்குறேன், அவ ஓடிட்டா. இன்னொருத்தன் கூட நகை போட்டவா, அவ நகை போட்டு இப்ப வீட்டிலே இல்லவா. பரிதாபம். நகை போடலைன்னா வீட்டுல இருக்கும், நகை போட்டா வெளியே ஓடும் நான் சொல்லல, அப்படிலாம் அர்த்தம் இல்ல. நம்மை கர்த்தர் அவருடைய வேதத்தின்படி நம்மளை நடத்த விரும்புறார். அதனால போட்டவங்க எல்லாம் வருத்தப்படாதுங்க.
ஒவ்வொரு அனுபவம் இருக்குது நமக்குள்ள. நான் கொஞ்சத்தை வெறுத்திருப்பேன், இன்னும் கொஞ்சம் வெறுக்காம இருப்பேன். நான் உன்ன பாஸ்டர் இவர் எல்லாம் சுயம் கணம் எல்லாம் வெறுத்து கிறுத்து வந்திருக்காருன்னு நினைச்சுங்களா? பவுடர் போட்டுட்டு தான் நான் வந்தேன். அதுவும் போடாத ஆட்கள் இருக்காங்க தெரியுமா? இருக்காங்களா இல்லையா? நான் அதை கூட சில நேரம் நினைப்பேன், பவுடர் போடும்போது கொஞ்சம் எண்ணெயா இருக்குதுன்னா கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிடுவேன், வெளியே தெரியாத அளவு. அது இன்னும் நாளாக என்ன தெரியுமா, லோடு ஏறும், நிறையா லோடு ஏறும். அப்போ யோசிக்கணும், இது எனக்கு போடுறேன்னா அடுத்தவங்க என்ன பார்க்கணும்னு போடுறேன்னா. அப்பதான் நம்ம திருந்த வேண்டிய இடம் இருக்குது. அங்கதான் திருந்த வேண்டிய இடம் இருக்குது. துரத்த வேண்டியதை நம்ம விட்டு துரத்தணும். சொல்லிக் கொடுக்க வேண்டியதை பிள்ளைகள்கிட்ட அன்பா சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் அது வளர்ந்து வரும்போது எல்லாம் கத்துக்கிட்டு, சிலது கத்துக்கிடாதே, சிலது கத்துக்கிடும். சிலர் மாற்றம் வந்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் சொன்ன கானானியரை துரத்தி விடுங்கள். ஏன்னா அவங்கள பார்த்துட்டு உங்க பிள்ளைகளும் அதை மாதிரி கேட்கும், அதை மாதிரி கேட்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தரட்டும். ரட்சிப்பு முக்கியம். முதல்ல ஆடம்பரத்தை விடுறது முக்கியம் இல்ல, முதல்ல ரட்சிப்பு முக்கியம். அது சரியா கிடைச்சிருக்கணும். ரட்சிப்பு முக்கியம். இந்த ஆடம்பரம் எல்லாம் பரிசுத்தமாகுதல்ல வரும். பரிசுத்தமாக ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறிடலாம், அவருடைய பிள்ளையா மாறிடலாம். அப்புறம் அவருடைய பிள்ளைகள் தான். அதுக்கப்புறம் பரிசுத்தமாகுதல். ஒவ்வொரு படியிலையும் ஏறி ஏறி வர்றது. 8ஆம் கிளாஸ் முடிச்சு, 10ஆம் கிளாஸ் முடிச்சு, அப்புறம் 12ஆம் கிளாஸ் முடிச்சு, சிலர்லாம் 8ஆம் கிளாஸே முடிச்சிருக்கோம். அப்படின்னா பரிசுத்தமாகுதல்ல இந்த உலக ஆடம்பரங்கள், சுத்திகரிப்பு அதுல கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த சில வேலையில ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் வேலை கிடைச்சி வேலை பார்க்குறேன், இப்போ 10th படிச்ச சர்டிபிகேட் கேட்காங்க. நான் படிக்கவே இல்லை, எங்கிருந்து கொடுப்பேன், வாங்கி தருவீங்களா? நான் எங்கிருந்து வாங்கி கொடுக்க? கவர்மெண்ட் சர்டிபிகேட், 10ஆம் வகுப்பு கவர்மெண்ட் சர்டிபிகேட், நான் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? நீங்க படிங்க திரும்ப. அப்போ அவங்களுக்கு சொன்னாங்களாம், இனி எங்க போய் படிக்க? டியூட்டோரியல்ல போய் படிங்கன்னாங்களாம். யாரோ டியூட்டோரியல்ல ஜாயின் பண்ணி நீங்க படிங்க, பரீட்சை எழுதுங்க, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அதை கொண்டு வந்து வேலையில தொடர்ந்து வேலை செய்யுங்க. பரலோகத்துக்கு போகும்போது உனக்கு மேலான இடத்தை நான் தரணுமானா நீ இதுல பாஸ் ஆயிருக்கணும். திரும்ப போனா அனுப்புவாரு. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவர் பலன் அளிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, பரலோகத்துல ஒரு மூலையிலேயாவது எனக்கு இடம் தாரும் ஆண்டவரே. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுல எல்லாம் வேண்டாம், அது பரிசுத்தவான்களுக்குரிய இடம். ஃப்ரெண்டுல எனக்கு ஒரு மூலையில அது கூட கிடைக்காம விழுந்துச்சா கீழே. அதனால கொஞ்சம் பிரயாசப்படுவோம், ஆண்டவருக்காக வாழ கொஞ்சம் பிரயாசப்படுவோம். சரி, 5வது குறிப்பு, 4வது குறிப்பை சொல்றேன். 4வது குறிப்பு, இதெல்லாம் மீதியெல்லாம் நம்ம நல்ல குறிப்புகள் நப்தலியை பற்றி இருக்கிறது. என்னவென்றால், தெபோராளின் நாட்களில், தெபோராள்னா நியாயாதிபதி, அவளுடைய காலத்தில் இந்த நப்தலி கோத்திரம் அவளோடு இணைந்து எதிரியாகிய சிசராவை, கானானிய ராஜாவாகிய யாபீன் அவனுடைய சேனாபதி, அவங்க எல்லாம் சண்டைக்கு வந்த போது இந்த தெபோராளின் காலம், she was the leader, அவ தான் தலைவி, அவளோடு சேர்ந்து இணைந்து யுத்தம் பண்ணி இருக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள்ல இருக்குது. 6, 7 ஆகிய வசனங்கள். இந்த கோத்திரத்தார் தெபோராளோடு இணைந்து, இவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இவங்க இணைந்து செயல்பட்டிருக்கிறாங்க. இணைந்து, அது ஒரு நல்ல தன்மை. தெய்வ ஊழியரோடு, தங்களுடைய ஜெபக்குழுவோடு, தலைவரோடு இணைந்து செயல்படுறவங்க ரொம்ப சிறப்பானவங்க. அது நல்லது. இப்போ யாரோ ஒருத்தர் ஜெபம் நடத்தினாங்க நேத்தோ, அதுக்காக ஒரு முழங்கால் படியிட முடியுமா? ரொம்ப அருமையா கேட்டாங்க. எல்லாம் சிலர்லாம் நடத்தும் போது எல்லாரும் இப்பொழுது முழங்கால் படிக்கிடுவோம். அந்த ஆளெல்லாம் கொளுத்தணும் வச்சு, பாவம் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கன்னு புரிஞ்சு வந்து நடத்துங்க. கஷ்டப்படுறவங்க
இருப்பாங்கன்னு சொல்லி. இந்த ஆள் அங்க இருக்கும்போது அவர் பாட்டுக்கு சுவர்ல சாஞ்சு போய் இருந்திருப்பாரு. இங்க வந்துட்டு என்ன நீ சாஞ்சு இருக்கிறாய், என்ன கமந்து இருக்கிறாய், இப்படிலாம் கேட்பார். அப்படிலாம் நடத்தக்கூடாது. வந்து இருந்துட்டு ரொம்ப அன்பா அவங்கள, அப்ப யாரோ ஒரு சிஸ்டர் தான் ஜோம், இந்த குறிப்புக்காக நம்ம முழங்கால் படியில, நான் முழங்கால் படிக்கிட்டாங்க, பாய் இருந்துச்சு, அதனால டக்குன்னு முழங்கால் படிக்கிட்டேன். நான் பாஸ்டர் அல்லவா, இவள் சொல்லி நான் முழங்கால் படியிடுவேன். நான் அவள் சொல்லி முழங்கால் அல்ல, அந்த குறிப்புக்காக முழங்கால் படியிடுகிறேன். அல்லேலூயா. அப்படி நினைக்க ஆரம்பிச்சா நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கும், நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும். நம்ம இந்த கோத்திரத்தை குறித்து படிக்கும்போது தெபோராளோடு இணைந்து கொண்டார்கள். தெபோராள் ஒரு சிஸ்டர் சொல்லி, நாங்கள் என் நப்தலி கோத்திரம் எப்படி செய்வதுன்னோ, God has made her a judge. கர்த்தர் அவளை நியாயாதிபதியை எழுப்பியிருக்கிறார், நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன். நியாயாதிபதிகள் 5:18 இதே குறிப்புக்கு சொல்லுகிறேன். இந்த நப்தலி கோத்திரத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் போரில முனையில நிற்கிறவர்கள். இசக்கார போல இவங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, போரிலே முனையிலே நிற்கிறவர்கள். செபுலோன் நப்தலி, செபுலோனை போல போர்க்களத்து முனையில் நிற்கிறவர்கள், உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்தவர்கள். இந்த ரெண்டு குறிப்பை நான் செபுலோன் சொல்லும் போதும் சொன்னேன். ஏன்னா அவங்களும் இவங்களும் ஒன்று, அதுல அவங்களும் இவங்களும் ஒன்று. ஒரு துணிவு வரணும் ஆண்டவருக்காக வாழ, ஒரு தைரியம் வரணும் ஆண்டவருக்காக ஜீவிக்க, ஆண்டவரை பற்றி சொல்ல ஒரு தைரியம் நமக்கு வரணும். ஆண்டவர் அந்த தைரியத்தை நமக்கு தருவாராக. இந்த நப்தலி கோத்திரத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உயிரையும் துச்சமாக நினைக்கிறார்கள், உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நிற்கிறவர்கள். தினகரன் ஐயா சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட தேசத்துல, அது நாஸ்திக தேசம், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற தேசம். அதிலே சில கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், மறைமுக கிறிஸ்தவர்கள், சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ். வெளிப்படைய கிறிஸ்தவனா இருக்க முடியாது. இப்படிப்பட்ட கூட்டம்லாம் நடத்தவே முடியாது. ஞானசிகாமணி பிரதர் பிள்ளைகள் வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தபோது சொன்னாங்க, அவங்க நாட்டிலேயே இப்படி ஒரு கூட்டம் நடக்குதுன்னா வெளியே போலீஸ் நின்று கேட்டுட்டு இருக்குமா, நம்ம என்ன பேசுறோம்னு கேட்டுட்டு இருக்குமா, அவங்க எல்லாத்தையும் பதிவு பண்ணி எடுப்பாங்களாம். ஆமா, நம்ம பேசுறதெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. அப்புறம் அடுத்த நாள் பிடிவாரண்ட் வரும், நீ ஈரானை பற்றி இப்படி பேசினா. நம்ம நாட்டில் அப்படிலாம் பிடிக்க வரல இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் நம்ம தப்பிட்டு இருக்கிறோம். பிடிக்க ஆரம்பிச்சா நானும் நாவ கொஞ்சம் கவனமா தான் பேசணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து, அவங்க துணிந்து, அப்போ அந்த தேசத்துல சிலர் பிடிபட்டாங்க. கிறிஸ்துவ சேவித்ததுனால, ஆண்டவரை ஆராதிச்சதுனால பிடிச்சிட்டாங்க. அவங்க கொலை தான், கொன்றுவாங்க. அப்போ நிறுத்திட்டு துப்பாக்கி வச்சு சுடுறான். ஒத்தனை நிறுத்திட்டு, நீ இயேசுவை மறுதலிக்கிறியா இல்ல சாக போறியா, உனக்கு ஜீவன் வேணும், உனக்கு உயிருக்கு பயம் இருந்தா சொல்லு. எனக்கு ஐயா பயமா இருக்கு, இனி இயேசுவா இனி பைபிள்லாம் தொடமாட்டேன், ஒன்று சொல்லிட்டு போயிரு. அவன் சொல்லிட்டான், எனக்கு இயேசு தான் வேணும், ஏன்னா அவர் ரட்சகர் நான் கண்டிருக்கிறேன், அவர் எனக்கு வேணும். துப்பாக்கி சுட்டுட்டான். 10 பேர் உண்டு, 1 காலி, மீதி 9 பார்த்துட்டு இருக்கு. நம்மன்னா என்ன சொல்லுவோம், 10வது நின்னா கூட முதல்ல வந்து ஐயா இயேசுவே வேண்டாம். நான் பயந்த ஆளு சொல்றேன், நீங்களாம் தைரியசாலிகளா இருக்கலாம். 2 காலி, 3 காலி, மறுதலிக்காம 4 காலி, 5 காலி, 6 காலி, 7 காலி, 8 காலி, 9 காலி. 10வதுக்கு எத்தனை பயம் இருக்கும் தெரியுமா? 9 சம்பவம் பார்த்திருக்கான். நடுங்கிட்டான், ரத்தத்தை கண்டு நடுங்கிட்டு பயந்து சொல்லிட்டான். துப்பாக்கி பிடிச்சிட்டு இருக்கவன்,
இவனுக்கு கமாண்ட் வரவும் சுடணும். அவன் 2 கையை உயர்த்திட்டு சொல்லிட்டான், ஐயா என்ன உயிரோட விட்டுருங்க ஐயா, இன்னைக்கே இயேசுவை விட்டுறேன், இன்னைக்கே இயேசுவை விட்டுறேன். உயிருக்கு பயந்து விட்டுருவேன்னு சொன்ன உடனே அவனை நீக்கிட்டான். துப்பாக்கி பிடிச்சிட்டு இருந்தவன் இருக்கான் பாருங்க, கீழே போட்டுட்டு ஓடி போய் அங்க போய் நிக்கிறான். என்னைய சுடுங்கிறான். 9 பேரை கொன்னவனுக்கு நரகம், 9 பேரை கொன்னவனுக்கு நரகம். ஆனா இவன் 10வது ஆளை கொல்ல நின்ன போது அவன் விலகின இடத்துல இவன் துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அங்க போய் ஓடி போய் நிக்கிறான். ஆபீசர் கேட்கிறார், பைத்தியக்காரா என்னடா நீ செய்யறா என்ன? அவன் ஒண்ணு சொன்னான், நான் சுடும்போது பார்த்த நேரம்லாம் 2 கரங்கள் நான் சுட்டவர்களுக்கெல்லாம் கிரீடத்தை கொடுத்துச்சு. தங்கள் ஜீவனையும் எண்ணாமல் அவர்கள் மரித்தார்கள். அவங்க தலையில யாரோ ஒருத்தர் வந்து 2 கையை வச்சு ஒரு கிரீடம் வைக்கிறாங்க. இவனுக்கு வந்துச்சு, இவன் முடியாதுன்னு விலகின உடனே அது எடுபட்டுச்சு. எனக்கு அது வேணும், என்னைய சுடுங்க முதல்ல. நானா இது அவர் சொன்ன ஒரு சம்பவம். அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால. மரணத்துக்கு பயப்படாம ஜீவனை கூட அற்பமா நினைச்சிருக்கிறவங்க நப்தலி கோத்திரத்துல உண்டுங்கிறத பார்க்கும்போது எத்தனை சந்தோஷம். 5வது குறிப்பு, 5வது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்றேன். அங்க அப்போ கிதியோன் இப்ப ஆளு மாறியாச்சு, பாஸ்டர் மாறியாச்சு, டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. சிஸ்டர் இப்ப இல்ல, அந்த சிஸ்டர் ரெபேக்கா மதர் இல்ல, தெபோராள் மதர் இல்ல, அவங்க காலம் முடிஞ்சு இப்ப கிதியோன் காலம் வந்திருக்கு. இப்ப கிதியோன் காலம் வந்திருக்கு. அதுவா நாங்கள் ரெபேக்காள் மதருக்கே நாங்கள் உதவி செய்தோம், உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை அப்படிலாம் சொல்லல இந்த கோத்திரம். பாருங்களேன், 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்கு, கிதியோனையும் சேர்ந்து மீதியானியரை எதிர்த்து இவர்கள் சென்றார்கள் என்பதை அந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களை வாசிக்க வேண்டாம், நம்ம இன்னும் ஜெபிக்கிறதுக்கு நேரம் எடுக்கணும். ஆனா காரியம் இதான், கிதியோனும் கர்த்தர் வச்ச காலத்துல கிதியோன் நியாயாதிபதியா இருக்கிறான். நப்தலி கோத்திரத்தார், கிதியோன் யாருக்காக உழைக்கிறான்? ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக உழைக்கிறான். தேசத்துல ஆண்டவருக்கான ஒரு வேலையை செய்யறான். மீதியானியர் எதிர்த்து வர்றாங்க. இந்த நப்தலி கோத்திரத்தார் அவங்களோட சேர்ந்து உறுதுணையாய் நின்று யுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள், ஒத்துழைக்கிறார்கள். இந்த குறிப்பில் நான் உங்களுக்கு சொல்றதுதான், பாஸ்டர் மே கம் அண்ட் கோ. தேவனுடைய ஊழியர் வருவார், வேலையை பார்ப்பார், அவருக்கு காலம் முடிஞ்சோன்னா போவார். என்றுமா தெபோராள் இருக்க போறாள்? இல்லை, ஒரு காலம் கிதியோன் கையில் கொடுக்கப்படும். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற எந்த ஊழியமும் தெபோராளுக்கென்று நினையாதிருங்கள், கர்த்தருக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அதுல தான் பலன் உண்டு, அதுல தான் பலன் உண்டு. 1 கொரிந்தியர்ல பவுல் கொரிந்தியருக்கு 1ஆம் நிருபத்தை எழுதும்போது அந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிற காரியம், அந்த முதல் நிருபத்திலேயே ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலேயே கொரிந்து சபைட்ட ஒன்று எழுதிட்டார். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே முதல் பகுதியிலேயே ஒன்று எழுதுறாரு. என்ன தெரியுமா? உங்களில் சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும், சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், சிலர் கேபாவை சேர்ந்தவன் என்றும், சிலர் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறீர்கள். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அப்படி இல்லையே. அப்ப ஏன் நீங்க கொஞ்சம் பேர் இருந்துட்டு, நான் ஞானதாஸ் பாஸ்டரை சேர்ந்தவன், நான் ரெபேக்காள் மதரை சேர்ந்தவன், நான் நோபல் ராஜன் பாஸ்டரை சேர்ந்தவன், நான் அதுக்கு முன்னால யாரெல்லாம் இருந்தாலும் பேர் படிக்கலனா, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்காக நிற்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்காக வேலை செய்யறோம், ஒருத்தருக்காக. நம்ம ஊழியம்
பவுலுக்கு அல்ல, நம்ம கொடுத்தது அப்பல்லவுக்கு அல்ல. அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு, அதனால அவருக்கு. அவர் இப்ப எங்கே போயிட்டாரு? தேடி பின்னாலே போறதில்ல. கேபாவை சேர்ந்தவன். நம்ம எல்லாம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. இந்த கோத்திரத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு பாடம் அது. 6வது ஒரு குறிப்பை உங்களோடு சொல்லுகிறேன். அது யோசியா ராஜாவின் காலத்தில் இந்த நப்தலி கோத்திரம் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம படிக்க போறோம். இது காலாகாலமா இருக்கும், ஆண்டவர் வச்ச கோத்திரம். அதுல யோசியா என்கிற ராஜா, யூதாவின் ராஜாவாக அவன் இருந்தான். 16வது ராஜா யூதா தேசத்துல, அவன் 16வது ராஜா. அவன் காலத்துல இந்த நப்தலி கோத்திரத்தார் எப்படி இருந்தார்கள் என்கிறத உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் 8 வயசுல ராஜாவானான். 8 வயசுல ராஜாவானான். அப்புறம் 8 வயசுல அவன் ராஜாவானா என்ன செய்வான்? அவ்வளவுதான், குழந்தை. ஏன்னா அவனுக்கு காலம் வந்தது, அதனால அவனை ராஜாவாக்கிட்டாங்க. வேற அடுத்தது இவன் தான் ராஜாவாகணும், ஆக்கிட்டாங்க. ஆனால் இவன் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கும் போதே வளர்றான். அதுல நாட்டை பார்க்கறான், நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கறான். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, இவரெல்லாம் சீஃப் மினிஸ்டரா இருந்து பழக்கமே கிடையாது. இவரெல்லாம் யார் தான் பழகிட்டு ஆட்சிக்கு வந்தது? யோசியா 8 வயசுல ராஜாவாகிறான். ஒரு 12 வருஷங்கள் ஆட்சி செய்யும் போது இவனுக்குள்ள கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். வயசு 20 ஆகும்போது, இந்த யோசியாவுக்கு வயசு 20 ஆகும்போது நாட்டுல நிறைய சுத்திகரிப்பு வேலை பார்க்கறான். நாட்டுல நிறைய சுத்திகரிப்பு வேலை பார்க்கறான். ஏன்னா நாடு நிறைய பாவத்துக்குள்ள கிடக்கு, நிறைய விக்கிரக ஆராதனைக்குள்ள கிடக்கு. மூளைக்கு மூல மேடைகள், சிலைகள், இப்படி நிறைய காரியங்கள், மேடைகள், தோப்புகள், சொரூபங்கள், விக்கிரகங்கள், பாகாலின் பலிபீடங்கள், இப்படி நிறைய. அப்புறம் மேடைகள், சிலைகள், வார்ப்பு விக்கிரகங்கள், பூசாரிகள், அந்நிய தெய்வத்தினுடைய பூசா எல்லா நாட்டுக்குள்ள. இந்த யோசியா என்ன பண்ணான்னா எல்லா இடத்துலயும் சுத்திகரிக்கிற வேலையை பார்க்கறான். அப்ப கோத்திரமா இருப்பாங்க. சிலர் எதிர்த்துடலாம், ஓ ஒன்னும் எங்க ஏரியாவுக்குள்ள நீர் வர வேண்டாம், உமக்கு நாடா இருக்கலாம், எங்க ஏரியாவுக்குள்ள வர வேண்டாம், நாங்கள் இவைகளோடு தான் இருப்போம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஆனா இந்த நப்தலி கோத்திரத்தார் யோசியாவின் சுத்திகரிப்புக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தார்கள். வசனத்தை எடுப்போமா? 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அவன் யோசியா மனாசே, எப்ராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். 3-5 வரை உள்ளதை அவன் செய்தான். 3-5 வரை உள்ளதில் செய்தான். இவனுக்கு முந்தின ஆட்சி ஆமோன் 2 வருஷம் ஆண்டான். பொல்லாத ஆட்சி, நாட்டையே கெடுத்துட்டு போயிட்டான். இவனை கர்த்தர் ராஜாவாக்குன போது ஒரு 20 வயசு ஆகும்போது இவனுக்குள்ள கொஞ்சம் புரிஞ்சிச்சு கர்த்தருக்காக என்ன செய்யணும். அவன் 8 காரியங்களை செய்திருக்கிறான். மேடைகளை அகற்றுகிறான், தோப்புகளை அகற்றுகிறான், சொரூபங்களை அகற்றினான், விக்கிரகங்களை அகற்றினான், பாகாலின் பலிபீடங்களை அகற்றினான், சிலைகளை அகற்றினான், வார்ப்பு விக்கிரகங்களை அகற்றினான், பூசாரிகளை அகற்றினான். எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். இதுக்கு நப்தலி கோத்திரத்தார் சம்மதிச்சாங்க, சுத்திகரிப்புக்கு இப்ப நம்ம உபவாசம் 14 நாள் இருக்கு. இதுல பாஸ்டர் சுத்திகரிப்புக்காக சிலதை சொல்றார். சிலர் வந்துட்டு நீ சொல்றத சொல்லு, நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படி சொல்லிட்டு போறீங்களா? அல்லது சரி பாஸ்டர் ஒப்புரவாக சொல்றீங்க, மன்னிக்க சொல்றீங்க, விட்டுவிட சொல்றீங்க, அந்த நெட்டை கட்டு பண்ணுன்னு சொல்றீங்க, ஏன்னா அந்த வலை என்ன கெடுக்குது, என்ன விடுதலை பெற்ற பெண்மானா வைக்கல அப்படிலாம் சொல்றீங்க. நான் சம்மதிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சுத்திகரிப்புக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? ஆமேன், அல்லேலூயா. நம்ம சுத்திகரிப்புக்கு விட்டு கொடுக்கணும்.
நப்தலி கோத்திரத்தை குறித்து நான் உங்களோடு பேசும்போது சொல்ற ஒரு காரியம் என்ன, அவர்கள் தங்கள் தேசத்தை சுத்திகரிக்க நப்தலி வரைக்கும் சுத்திகரிப்பு நடந்துச்சு. நப்தலி வரைக்கும் சுத்திகரிப்பு நடந்துச்சு. அப்ப அதுக்கப்புறம் நடக்கல, விட்டு கொடுக்கல. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல சபையில எத்தனை பேர் தங்களை சுத்திகரிக்கிறதற்கு, பரிசுத்தமாகுதலுக்கு, தங்களுடைய குறைகள் நீங்க தங்களை விட்டு கொடுத்து அதற்கு இடம் கொடுக்கிறவர்கள். யோவான் 13:8 பேதுருவே இடம் கொடுக்கல. முதல்ல பேதுருவே இடம் கொடுக்கல. பேதுரு யாரு? ஆண்டவருடைய சீஷன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை பாருங்கள். பேதுருவே அதுக்கு இடம் கொடுக்கல. இவ்வளவு பெரிய ஆளு, அவனே இடம் கொடுக்கலையே. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது. காலை கழுவ கூட இடம் கொடுக்கல. காலை கழுவ கூட இடம் கொடுக்கல. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை, நான் உன்னை சுத்திகரிக்கலனா. அப்போ உபவாச ஜெபத்துல நப்தலி கோத்திரத்தை போல இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நப்தலி கோத்திரத்தை போல இருப்போம். நப்தலி கோத்திரத்தை, அது தங்களை சுத்திகரிக்க விட்டு கொடுத்த கோத்திரம். விட்டு கொடுத்த கோத்திரம். சில ஆட்கள் இருப்பாங்க, சில ஆட்கள் அசைய மாட்டாங்களே. உங்க வேலை 2026 ஒரு உபவாச ஜெபம், இது முடிஞ்சா அடுத்தது 2027 ஒரு உபவாச ஜெபம், அல்லது 2026 கடைசியில் ஒரு சுத்திகரிப்பு ஜெபம். நீங்க நடத்துறத நடத்துங்க, நான் வருவேன் போவேன், திருந்த மாட்டேன். அவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். கோவப்பட காரணம் இல்லை. என்கிட்ட சொல்ற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லணும். நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய பாதத்துல திருந்தணும். ஆமென். நம்ம குறைவுகளை காணும் போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் சொல்றான். அவர் ஒரு பிரசங்கம் பண்றார். ஸ்தேவான் அந்த பிரசங்கத்துல என்ன சொல்றாருன்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அதுல சொல்ற, வணங்கா கழுத்துள்ளவர்களே. இப்படி பிரசங்கம் பண்ணுனா யாரு பாஸ்டர் கிட்ட இருப்பான்னு கேட்கிறேன். எப்படி எடுத்தவன நாலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவ கிருபை உங்களை விட்டு விலகாது. அப்பதான் ஒரு ஆமேன்னு வரும். செய்தியை தொடங்கும் முன்னால 2 வார்த்தை அழகா சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பாஸ்டர் நல்ல வார்த்தை சொன்னார் ஐயா, ஆமேன்னு சொல்லுவோன்னு வரும். எடுத்தோன்னா நான் இப்படி இருந்துச்சு, வணங்கா கழுத்துள்ளவர்களே இன்று என் செய்தியை கேளுங்கள். மனசுல உடனே திட்டிட்டு, அன்னைக்கு நான் பேசின ஒன்னும் விளங்காது. உண்மை. நீங்க மட்டும் என்னைய பகைச்சிட்டு சபைக்கு வாங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது, உங்களுக்கு ஒரு வார்த்தையும் போகாது உள்ள. உண்மைங்க, உண்மைங்க. அப்படிப்பட்டவங்க ஒண்ணுல ஒப்புரவாகணும், இல்லைன்னா வேற சபைக்கா போயிருன்னு சொல்லல. வேணா, ஆத்துமா பிழைக்கணுமே, ஆத்துமா பிழைக்கணுமே. நீங்க எப்பமாவது ஒரு பாஸ்டரோட ஒத்துழையாம இருந்துட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நன்மையை பெற முடியாது. உண்மை. இவர் வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? ஞானதாஸ் பாஸ்டரையும் துன்பப்படுத்தினீர்கள், எழில் பாஸ்டரையும் துன்பப்படுத்தினீர்கள், நோபல் ராஜன் பாஸ்டர் மிக கஷ்டப்பட்டார். நான் சும்மா அங்க இதுல இருக்கிறதுக்காக நமக்கு கொஞ்சம் டக்கு டக்குன்னு உரைக்கும். சில ஆட்களை சபையார் விரட்டியாங்க விட்டுருப்பார்கள். சில பாஸ்டரை கண்ணீரோடு போவாங்க. நல்லது இல்லை அது, ஒரு காலம் நல்லதே கிடையாது, நல்லதே கிடையாது. கண்ணீரோடு போவாங்க. நல்ல ஊழியம் செஞ்சிருப்பாங்க, ஏதோ 1-2 குறைவுகள் இருக்கலாம். அதுக்காக அந்த மனுஷனை போட்டு சவட்டி ஒண்ணுமில்லாம ஆக்கி ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இவர் கேட்கிறாரு, உங்க பிதாக்கள் யாரதான் துன்பப்படுத்தல? சோயன்சோ எல்லாரும் அழுதுட்டு தாயா போயிருக்காங்க, நீங்க மட்டும் சந்தோஷமா போலான்னு நினைக்காதுங்க.
உங்களையும் அள வச்சுதான் போவோம். கடைசியில தான் ஸ்தேவான கல்லெறிஞ்சாங்க கொண்டாங்க, காணிக்க கொடுத்தான்பல. கூட்டம் முடிச்சாச்சுன்னா இவனுக்கு கடைசியில கிடைச்சது அந்த அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் முடிவுல கிடைச்சது என்ன தெரியுமா? கல்லறி. எதுக்கு? உண்மையா சொன்னதுக்கு. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொன்னதுக்கு. உண்மையிலே அவர்கள் அப்படிதான் இருந்தார்கள். இப்படி அவர், இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகர்களுமா இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்று, நல்ல பாஸ்டர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போதும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றார். இவைகளை அவர்கள் கேட்டபோது கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஒரு சத்தம் வரல அப்படி. ஆனா என்ன வந்துச்சு தெரியுமா? மூர்க்கம் அடைந்து அவன் கையை தட்டல, பல்ல கடிச்சிருக்கான். அவன் கையை தட்டல, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஒண்ணும் வரல. இப்படி பேசினா எங்க வரும் கைத்தட்டு? உணர்வு உள்ளவர்கள், ஆண்டவரே இப்படி இருக்கனே மாற்றுமையா அப்படின்னு கேட்பார்கள். பல்லை கடித்தார்கள். ஒத்தனும் பல்ல கடிச்சிட்டு, சிலர்லாம் மைக்கு கொண்டு கொடுத்தா தெரியும், கறக்கும் கறக்கும் கரு முருன்னு கேட்கும். அப்படின்னா நீ மட்டியா வாயில கிடைச்சா பீஸ் பீஸ் அப்படின்னு. வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஒரு காலம் திருந்த மாட்டார்கள். என்ன சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். அவங்களதான் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். யாத்திராகமம் 32:9 ஆண்டவரே சபையை பார்த்துட்டு மோசேட்ட போய் சொல்றாரு, தெரியுமா தெரியுமா சபையார் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? 32ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்க சர்ச்சுக்கு விசிட் வந்தேன், நான் உங்க சர்ச்சில் உள்ளவங்களை பார்க்க வந்தேன். பார்த்தா எல்லாம் கழுத்து அப்படி இருக்குடா. எப்படி இருக்கான்? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆண்டவரே வந்து பார்த்துட்டு பாஸ்டர்ட்ட போய் சொல்லி கொடுக்காரு, மோசே நீ என்ன நினைக்கியோ தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆனா நல்ல மோசே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாஸ்டரை. ஏன் தெரியுமா? அவர் இப்படி சர்டிபிகேட் கொடுத்த பின்னாலேயும் ஆண்டவற்ற அந்த ஜனங்களுக்காக அவர் ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. சரி ஆண்டவரை, திருந்தும், நான் கொஞ்சம் ஊழியம் செய்யறேன், இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும்னு ஒரு தோட்டக்காரன் பரிந்து பேசினார். பாத்தீங்களா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 32 இப்படி போய் சொல்லிட்டார் ஆண்டவர், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்படியே ஆண்டவரே, சீக்கிரமா எனக்கு ஒரு டிரான்ஸ்பர் தாங்க ஆண்டவரே, நான் மாறி அந்த சபைக்கு போயிடுறேன் ஆண்டவரே, இந்த சபை எனக்கு வேண்டாம். எத்தனை பாஸ்டர் அப்ளிகேஷன் கொடுத்து மாறி போயிருக்காங்க தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். பாஸ்டர், அந்த சபையில இனி ஊழியம் செய்ய முடியாது, அங்க ஒரு டீச்சரமா இருக்குது, நம்மளை பாடாப்படுத்துது பாஸ்டர். ஆமா, அதனால மேல இடத்துக்கு எழுதியிருக்கேன், எனக்கு இடமாற்றம் தாருங்கள். இப்ப நம்ம ஸ்தாபனமே அப்ளிகேஷனே தருது, வருஷா வருஷம் டிரான்ஸ்பர் வேணும்னா நீங்களே எங்களுக்கு நிரப்பித்தாங்க அப்படின்னு. நீ இருந்து சாவறத எங்கேயாவது போய்க்கோ. அப்ப வேணும்னா எழுதி கொள்ளலாம், எனக்கு இடமாற்றம் தேவை, அப்ளிகேஷன் போவோம். அப்புறம் அவங்க பார்த்து மாத்தி வைப்பாங்க, எப்ப முடியுமோ மாத்தி வைப்பாங்க. சில பாஸ்டரே கேட்டு போறாங்க, ஏன்னா சபையில ஊழியம் செய்ய முடியல, சபையில ஊழியம் செய்ய முடியல. பாஸ்டர், நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்களா? பாஸ்டர், நீங்க ஏதாவது வருஷம் அப்ளிகேஷன் போட்டீங்களா? நான் இதுவரை திருச்சியில 15 வருஷம் இருந்திருக்கிறேன் அப்பாவோட. ஒரு நாளும் அப்ளிகேஷன் போட்டு மாத்தல. மார்த்தாண்டத்துல 15 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறோம். ஒரு காலம் இந்த ஜனங்களை நடத்த முடியாத ஆண்டவரேன்னு கேட்ட அப்ளிகேஷன் போட்டதே இல்லை. அப்ளிகேஷன் பாகோடுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அப்ளிகேஷன் போடல. ஒன்ன மட்டும் தைரியமா சொல்லலாம், இனியும் கர்த்தர் வச்சிருக்கிற காலம் வரைக்கும் அப்ளிகேஷன் நான் போடுறது இல்லை. நீங்க போடுவீங்களோ? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
ஜனங்கள் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஊழியம் செய்யதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். கொஞ்சம் நல்ல பெர்ஃபெக்டான ஆட்களுக்கு ஊழியம் செய்யணும்னா பரலோகத்துக்கு தான் நான் போகணும், அல்லது பரதேசிக்கு போகணும். அங்க கொஞ்சம் கிடக்கும், சும்மா இளைப்பாரி கொண்டிருக்கோம். நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் எல்லாம், ஜெபிப்போமா, உடனே ஜெபத்துக்கு வரோம். பரதேசியில இளைப்பாரி கொண்டிருக்க இடத்துல அங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காங்க. எல்லாருக்கும் இளைப்பாறுதல்ல கூட அங்க லாசருக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, செத்தப்புறமும். அப்ப ஜெபத்துக்கு வாங்கன்னு சொன்னா எல்லாம் ஓடி வரும். இப்படி கடந்து உயிரை விட்டப்புறமும் எத்தனை ஜெபத்துக்கு வரல தெரியுமா? பாகோடு சபைக்கு சொல்றேனா பாஸ்டர், உண்மைதாப்பா, எனக்கு தெரியும் வர மாட்டாங்க சிலர், ஆனாலும் இருந்து ஜெபிக்கணும். ஐயா கத்தாவே கத்தாவே கத்தாவே, மனதிருங்க ஐயா, மனதிருங்க ஐயா, எப்படியா எப்படியா. மோசே, நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஆண்டவரே, எனக்கு சபைக்கு தந்திருக்கிற ஆட்கள் கழுத்தெல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, நீரோ எங்கள் அக்கிரமங்களை எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஒரு ஊழியக்காரன். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரர் சபைக்கு தேவைன்னு சொல்றீங்க? கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ தெரியல எனக்கு. சிலர் சொன்னீங்க. ஒரு நல்ல தேவ மனுஷன் மோசே, அவர் முன்ன சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார், வணங்கா கழுத்துள்ளவர்கள். அதைத்தான் எடுத்து சொல்றார். ஆண்டவரே, இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஆனாலும் எங்கள் அக்கிரமத்தை நீர் மன்னித்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஒரு நல்ல ஒரு ஜனமாய் நாம் இருப்போம். வணங்கா கழுத்துள்ளவர்களா வேண்டாம். இந்த நப்தலி தங்களை விட்டு கொடுத்தார்கள் சுத்திகரிக்கிறது. அவர் மேடைகளை அடிக்கிறார், மேடைகளை உடைக்கிறார். உங்க வீட்டுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறீங்கன்னு வச்சுக்கோ. உங்க வீட்டுக்கு நான் பார்க்கிறேன், அங்க வேற அங்க ஒரு மாதா இருக்குது. நான் பார்த்தேன், இது என்னதுன்னு புடுங்கி நான் எடுத்துட்டு போனா விடுவீங்களான்னு கேட்க. முருகன் பிரதர் சரல்வளையில அவர் வீட்டுல அத்தனையும் சிலை அவளத்தையும் எடுத்து தூக்கி துற போட்டிருந்து. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தது போது தன்னுடைய வீட்டுல சொந்தங்களையும் பந்தங்களையும் அவர் பார்க்கல. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா இனி என் வீட்டுல இந்த விக்கிரக ஆராதனைக்கு இடம் வேண்டாம். எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக போராட்டங்கள் தான், பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதெல்லாம் அவர் துச்சமா, அவருக்காக நம்ம ஜெபங்கள்ல ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். அவருக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால சபைக்கு அவருடைய மனைவி வருகிறாங்க, அவங்களுடைய பையன் வரணும், ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணணும். ஜெபத்தினால் நாம் அவர்களை தாங்குவோம். ஆனா வணங்கா கழுத்துள்ளவர்கள் அல்ல, வணங்குகிற கழுத்துள்ளவர்கள். நம்ம எல்லாரும் தலையை குனிஞ்சு ஆமேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமா? அப்பாடா, எல்லா கழுத்தும் வணங்குகிற கழுத்து. கடைசியா ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். இந்த நப்தலி கோத்திரத்தின் ஒரு சிறப்பு என்னன்னா, ஏசாயா 9:1-2 ஈனப்படுத்தப்பட்ட காலத்தில் நீ இருந்தாய், இருண்ட காலத்தில் நப்தலி இருந்தாய், உன் இடத்திற்கு உன்னதர் வருவார், அவர் கால்கள் நப்தலி கோத்திரம் இருக்கிற இடத்துல மிதிக்கும். ஈனப்படுத்தின நிலைமைகள் மாறும், உன்னை இருளாக்கின நிலைமைகள் மாறும். ஏசாயா 9:1-2, மத்தேயு சுவிசேஷம் 4:13-16 இருக்குது. ஏசாயா 9:1-2 தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. மத்தேயு 4:13-16 நிறைவேறுது. நப்தலில ஈனப்படுத்தின உன்னை பொல்லாத பிசாசாங்க ஈனப்படுத்துறது. நப்தலி கோத்திரத்துக்கு ஒரு விடுதலை வருது. எப்போ வருதுன்னா, இயேசு வாழ்க்கையில வரும்போது, நம்ம குடும்பத்துல இயேசு வரும்போது பெரிய விடுதலை. ஜெபிக்கலாமா? சில வார்த்தைகள் நமக்குள்ள ஆழமா சிலது குத்தி இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவற்றை ஒவ்வொருவரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, கிருபையாய்
இந்த நப்தலி கோத்திரத்துல குறையும் பார்க்கிறோம், நிறைவையும் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்பமான வசனத்தை வசனிக்கிறவன், விடுதலை பெற்ற பெண்மான், கர்த்தருடைய தயவினால் திருப்தியாகிறவன். நான் சொல்ற வார்த்தைகள் சிலது நீங்க எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்தவனாயிருப்பான். மேற்கு திசையும் தெற்கு திசையும் சுதந்திரித்துக் கொள்வான். தெபாராளோடு இணைந்து செயல்படுகிறவன். அவள் காலத்துக்கு பின்னால கிதியோன் காலம் வரும்போது அவனோடும் இணைந்து, அவங்களுடைய ஒரே டார்கெட், கர்த்தருடைய எதிரி எங்களுடைய எதிரி, கர்த்தருடைய எதிரி எங்களுடைய எதிரி. அதனால நாங்கள் ஒருமித்து கர்த்தருக்காக நின்று யுத்தங்களிலே செயல்படுவோம். ஹல்லேலூயா. யோசியாவின் சுத்திகரிப்புல நப்தலி கோத்திரத்தார் இடம் கொடுக்கிறாங்க. இந்த யோசியா ராஜாவுடைய சுத்திகரிப்புக்கு, நம்மை கர்த்தருடைய ஆவியானவரின் சுத்திகரிப்புக்கு முழுவதும் இடம் கொடுப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெப நாட்கள்ல கூட நம்மை முற்றிலும் தூய்மையாக்கி பரிசுத்தமாக்கி கர்த்தர் காப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கால்கள் ஈனப்படுத்தப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் போது நிலைமைகள் மகிமையாய் மாறும். ஆமேன் என்கிற ஒரு சத்தத்தை Glory, Amen, Hallelujah. நப்தலியே, உன் வீட்டுக்கு ஆண்டவருடைய கால்கள் வரும், உன் வீட்டுக்கு தேவனுடைய கால்கள் வரும். அது படும்போது ஈனப்படுத்தின நிலைமைகள், இருள் கிடந்த இடத்துல வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த ஜெப நாட்கள் சில வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க, எங்கள் வாழ்க்கைக்கு நீர் பேச இடம் கொடுக்கிறோப்பா. எங்கள் நிலைகள், குறைகள், நிறைவுகளை புரிய ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதத்தில் ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.